சம்மில் ஒன் ஃபேஸ் ஆஃப் த ப்ரிசம் வித் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் ஏ கொடுத்துருக்காங்க இஸ் கோட்டட் வித் சில்வர். அப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அனதர்லே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இங்கே வந்து ஐ வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டட் அண்ட் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த சில்வர் கோட்டட், அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ரீட்ரேஸ்னால் எனக்கு போயிட்டு திரும்ப அதுவும் திரும்பி வந்துருச்சு. ஸோ இங்கேயே அப்போ திரும்பி இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. இப்போ வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம்னு கேட்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் வேணும்னா ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு இங்கே என்ன வேணும், இங்கே இருக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன், ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் தெரியணும். செகண்ட் ரிஃப்ராக்ஷன் எனக்கு தெரியும். ஏன் செகண்ட் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம்னா R2 வந்து 0 இல்லையா, நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பிரகாரம் என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். R2 வந்து 0 ஆகிடும் இங்கே. ஸோ 0 ஆகிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் நமக்கு தெரியும். R1 plus R2 for the prism என்னன்னு படிச்சிருக்கோம், A. So R2 0 R1 must be equal to A, that is 30 degree. R1 தெரிஞ்சிச்சுன்னா ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸ்னெல்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும், N1 refractive index that sin of that angle in that meaning. So sin 45, இங்கே என்னது N2 sin R1, கரெக்டா? நம்ம N2 தான் கண்டுபிடிக்கணும். இது N1 வந்து sin 45 equal to N2 sin 30. So N2 will be equal to sin 45 by sin 30. So it is 1 by root 2 by 1 by 2. So 2 by root 2 which is சரியா. Next